அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்பைஸியான எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ரெசிபி, அதாவது சிக்கன் எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கன் எக் நூடுல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். பாயில் பண்ண தண்ணியில் வந்து இன்றைக்கி வந்து நான் அதாவது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற நூடுல்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வேகணும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த கட்டி எல்லாமே நல்லா கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு விட்டு பார்த்துக்கோங்க. பேக்கெட் பின்னாடி நம்மளுக்கு வந்து டைம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த டைத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் 5 நிமிஷம் வந்து டைம் போட்டுருந்துச்சு. அதனால் நான் அந்த இதுக்கேவும் நான் வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தனி பாத்திரத்தில் வந்து நான் வடிகட்டிடுவேன். இப்போ பார்த்தீங்களா, அதை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். அதாவது இந்த ஒரு குலையாமல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு நம்மளோட நூடுல்ஸு. இந்த நூடுல்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் ஆயில் சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம நூடுல்ஸை வந்து நம்ம எடுக்கிறப்ப அது வந்து உதிரியாக இருக்கணும், அதாவது ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சிங்களா, அப்போயே ஆயில் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் ஆயில் சேர்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக ஒரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்லா உதிரியாக வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் நம்மளோட நூடுல்ஸு. ரொம்பவும் குழஞ்சா வந்து ரொம்ப வேக வச்சா நம்மளுக்கு குழஞ்சிரும். அதனால் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி அளவுக்கு பேக்கெட் பின்னாடி டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தோசை பேன் எடுத்துக்கலாம். தோசை பேனில் வந்து நான் 2 அளவு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் முட்டை வந்து சேர்த்து இது இப்போ வந்து முட்டை வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல. நான் வந்து தனியாகவேவும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது சின்னதாக நம்மளை வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம்னா அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கறிக்கிறோம். நீங்கள் பெப்பர் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போதைக்கு முட்டையில் லைட்டாக மட்டும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஓரளவு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு கேரட்டு, அப்புறம் 2 பீன்ஸு, அப்புறம் ஒன்று வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நான் ஸ்லைஸாக பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை கேப்சிகம் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 80% மட்டும் நம்மளுக்கு வந்து குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம அந்த நூடுல்ஸ் நீங்கள் கடையில் சாப்பிட்றப்ப பார்த்துக்கிங்க ஒரு க்ரன்ச்சினஸ், அதாவது ஒரு பச்சைத்தன்மை வந்து நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஒரு 80% மட்டும் 80% மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க காய்கறிகளை. நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றணும்னு தேவையில்லை. இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு வந்து அது நல்லா வெந்து குக்காகி போயிடும். பார்த்தீங்களா, ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கேபேஜ் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் சேர்க்க மறந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேபேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வேகமாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் அதுலேயே நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கனால அது வந்து வேகமாகவே வெந்துடும். நம்ம வந்து தண்ணி ஊற்றணுன்றது தேவையில்லை. அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணியை வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிரும். அதாவது ஒரு 80% மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ வந்து ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கூடுற மாதிரி ஆயிடும். அதனால்
உப்பு வந்து கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தெரியுமில்ல அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நூடுல்ஸில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணலாம், ஆனால் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 சாஸுமே ஆட் பண்ணோம் நம்மளோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம நூடுல்ஸ் வந்து சாப்பிட வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சாஸை ஊற்றிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் தேவையில்லை. லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாஸில் தான் அந்த மேஜிக்கே இருக்குது, அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வர்றதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. வெஜிடேபிள்ஸ் அப்புறம் இந்த சாஸு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மெயினாக உப்பு வந்து கரெக்டாக பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த வடித்து வச்சுருந்தோம்னா அந்த நூடுல்ஸ், குக் பண்ண நூடுல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா அவ்வளோ அழகாக ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு நூடுல்ஸு. இதை போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது ஒரு ஸ்போர்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம அந்த கரண்டி அப்படிலாம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் உடையாது. நீங்கள் ஸ்போர்க்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுனா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம எல்லாமே பக்கம் மிக்ஸ் ஆகும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்போர்க் யூஸ் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. எல்லா சாஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 வந்து நம்மளுக்கு அதாவது பின்னி இருக்கும். அந்த இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு அப்போ போடுறது பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த ஹீட்லேயே அந்த சால்ட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல உப்பு வந்து கரெக்டாக நம்மளுக்கு எல்லா அளவுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்லேயே நம்மளுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ரெசிபின்னா அது வந்து நம்மளுக்கு நூடுல்ஸ் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்மளோட மெயினான ஹீரோவை நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதாவது நம்மளோட சிக்கன். அந்த சிக்கன் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி சிக்கன் ஃப்ரை பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இது வந்து நான் ஏற்கனவே சிக்கன் வந்து ஏற்கனவே பொரிச்சு அப்படியே ஃப்ரை போடுறதுனால நான் வந்து அதை ஃப்ரை பண்ணலை. அதாவது டேரெக்டாக குக் பண்ணி அப்படியே நான் வந்து சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் போடுறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம்.